வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று மாபாதகம் தீர்த்த படலம். மாபாதகம் தீர்த்த படலம் இறைவனான சோமசுந்தரர் தந்தையை கொன்றதால் மகனுக்கு மாபாதகமான பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கி அவனுக்கு நற்கதி அளித்ததை குறிப்பிடுகிறது. மாபாதகம் தீர்த்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தில் 26வது படலமாக அமைந்துள்ளது. படலம் என்பது கதை. இளைஞன் செய்த தவறுகளால் ஏற்பட்ட துன்பங்கள், இளைஞனின் மீதான இறைவனின் கருணை மற்றும் கருணைக்காக சிவபெருமான் உமையம்மைக்கு அளித்த விளக்கம் ஆகியன இப்படலத்தில் விளக்கப்பட்டுள்ளன. குலோத்துங்க பாண்டியன் மதுரையை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்த காலத்தில் அவந்தி நகரில் வேதியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒழுக்க சீலராகவும் முறையான வாழ்வினை உடையவராகவும் இருந்தார். அவருக்கு ரதியை போன்ற அழகான மனைவி இருந்தாள். அவர்களுக்கு மகன் ஒருவன் பிறந்தான். அவன் துர்க்குணம் மற்றும் கெட்ட நடத்தை உடையவனாக இருந்தான். தன்னுடைய பெற்றோர்களிடம் இருந்த செல்வத்தை கவர்ந்து சென்று விலைமகளிரிடம் கொடுத்து சிற்றின்பம் அனுபவித்து வந்தான். ஒரு கட்டத்தில் மகனுடைய கெட்ட நடத்தையால் அவர்களிடம் இருந்த செல்வ வளம் குன்றவே அவர்கள் குடிசைக்கு வந்தனர். விலைமகளிருக்கு கொடுக்க செல்வமின்றி அவன் சிற்றின்பத்துக்காக தனது தாயை நிர்பந்தித்தான். இதனை அறிந்த அவனுடைய தந்தை தன்னுடைய ஊழ்வினை மகன் வடிவில் வந்து வருத்துவதாக வருந்தினார். தாயை நிர்பந்தித்ததால் தந்தை அவனை கண்டித்தார். இதனை விரும்பாத அவன் தந்தை என்றும் பாராமல் தந்தையை கொன்றான். பிறகு தனது தாயையும் கைகொள்ளும் அளவுக்கு பொருளையும் எடுத்து கொண்டு கற்கள் நிறைந்த காட்டின் வழியே சென்றான். அப்போது அங்கிருந்த கொள்ளையர்கள் மகனிடமிருந்த பொருளையும் தாயையும் கவர்ந்து சென்றனர். வேதியனாகிய தந்தையை கொன்றதால் மகனுக்கு மாபாதகம் என்கிற பிரம்மஹத்தி பாவம் பிடித்தது. எனவே அவன் உடல் மெலிந்து நோய்வாய்ப்பட்டதோடு மனதளவிலும் பெரிதும் பாதிப்படைந்து அங்கும் இங்குமாக சுற்றித் திரிந்தான். இறுதியில் சொக்கநாதர் குடிகொண்டிருக்கும் மதுரை அம்பதியை அடைந்தான். அங்கு அவன் திருக்கோவிலின் அருகே செய்வதறியாது திகைத்து நின்று கொண்டிருந்தான். இறைவனான சொக்கநாதர் வேடுவனாகவும் மீனாட்சி அம்மை வேடுவச்சியாகவும் வடிவம் கொண்டு சூதாடி கொண்டிருந்தனர். அப்போது இறைவனார் அம்மையிடம் இளைஞனான மாபாதகனையும் அவன் செய்த தவறுகளும் குறித்து கூறினார். பின்னர் இறைவனார் அம்மையிடம், கல்லுண்ணலும் சிற்றின்பம் துய்த்தலும் அறிவை கெடுக்கும். இவற்றில் கல்லானது உண்டால் மட்டுமே அறிவை கெடுக்கும். சிற்றின்பத்தை எண்ணுதலாலும் பார்த்தாலும் கேட்டாலும் ஆகியவை தலையில் கொடிய விஷம் போல் பரவி அறிவினை கெடுத்துவிடும். முறையற்ற சிற்றின்பம் கொலைக்கு காரணமாகிவிடும். இறுதியில் அழிவினையும் கொடுக்கும் என்று கூறினார். பின்னர் நோய்வாய்ப்பட்ட இளைஞனிடம் சென்று இறைவனான வேடுவன், இளைஞனை, உனக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது என்று கேட்டார். வேடுவன் கேட்டதும் அவ்விளைஞன் தன்னுடைய தவறுகளை எல்லாம் எடுத்து கூறி அவற்றுக்காக அழுதான். இளைஞனிடம் கருணை கொண்ட இறைவனான வேடுவன், சரி, நீ படும் துன்பத்துக்கு தீர்வு கூறுகிறேன் கேள். நீ கையால் ஒரு பிச்சை எடுத்து தினமும் ஒரு பொழுது மட்டும் உண்ண வேண்டும். சிவனடியார்களுக்கு தொண்டு செய். சூரியன் உதிப்பதற்கு முன்பே எழுந்து பசுக்களுக்கு அருகம்பல் கொடு. பொற்றாமரை குளத்தில் திருக்கோவிலில் தினமும் அங்கப்பிரதட்சணம் செய். இவ்வாறு செய்து வந்தால் உன்னுடைய பழி நீங்கும் என்று அருளினார். இதனை கேட்டுக்கொண்டிருந்த உமையம்மையாகிய வேடுவச்சி இறைவனாரிடம், ஐயனே, உலகில் நல்லோர்கள் எத்தனையோ பேர்கள் உள்ளனர். அவர்களுக்கு தாங்கள் அருள் புரியாது மாபாதகத்தைச் செய்த இந்த பாவிக்கு அருள் புரிவது ஏனோ என்று கேட்டார். அதற்கு இறைவனார், நல்லவர்கள் இப்பூமியில் நன்றாக வாழ வேண்டுமெனில் கெட்டவர்கள் திருந்த வேண்டும். மாபாதகம் புரிந்த இவ்விளைஞன் இன்றைக்கு அதற்குரிய தண்டனையும் அனுபவித்து அதனை தீர்க்க வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறான். அவனையும் காப்பாற்றி நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவனுக்கு அருள் புரிந்தேன் என்று விளக்கம் கூறினார். அதற்கு உமையம்மை, தங்களுடைய திருவிளையாடலை புரிந்து கொள்பவர் யார்? ஆட்டுபவரும் ஆட்டுவிப்பவரும் தாங்களே என்று கூறினார். பின்னர் இருவரும் மறைந்து அருளினர். இளைஞன் இறைவனான வேடுவர் சொன்னபடி நடந்து வந்தான். சில நாட்களில் அவனுடைய பாவங்கள் நீங்கியதால் நோயை நீங்க பெற்றான். பின் அந்த இளைஞன் ஒழுக்கமானவனாக மாறி சிவசிந்தனையுடன் வாழ்ந்து இறுதியில் இறைவனின் திருவடியை அடைந்தான். இந்த படலம் கூறும் கருத்து, முறையற்ற சிற்றின்பம் கொலைக்கு காரணமாகி இறுதியில் அழிவினை தரும் என்பதே ஆகும். முறையற்ற சிற்றின்பம் கொலைக்கு காரணமாகி இறுதியில் அழிவினை தரும் என்பதே இப்படலம் கூறும் கருத்தாகும்.
அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி. திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் மீண்டும் நாளை இன்னொரு படலத்தில் சந்திப்போம். உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு தோழர்.